வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டே 14. தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் சைக்கிளிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி டே 14 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்கன் பிராண்டான ஹஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இந்த பிராண்டு 1892லேருந்து பைசைக்கிள் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த ஹஃபி பிராண்டை பற்றி இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்கலாம். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். ஜார்ஜ் கஃப்மேன் அப்படிங்கிற ஒரு தையல் மிஷின் கம்பெனி நடத்திட்டுருக்காரு. 1892ஆம் ஆண்டு அவருடைய பார்வை பைசைக்கிள் மேலே விழுகுது. அப்படி விழுந்த பார்வை 125 வருஷத்தையும் தாண்டி இப்பயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக ரன் ஆகிட்டுருக்கு. 1924ஆம் ஆண்டு கஃப்மேன் பைசைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க சைக்கிளை முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிது இந்த சைக்கிளுக்கு. 1942ஆம் ஆண்டு நடைபெற்ற வேர்ல்டு வார் 2லையும் இவங்களோட பங்கு மிகப்பெரியது. இவங்க ஒரு 4000 சைக்கிள்ஸ் மிலிட்ரிக்காக தயாரித்து அந்த ட்ரூப்புக்கு வழங்கினது இப்போ வரைக்கும் பேசப்படுது. அடுத்ததாக 1949ல் நம்ம ஒரு சப்போர்ட்டிங் வீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்படி இல்லைனா ட்ரைனிங் வீல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ணது இந்த ஹஃபிங்கிற கம்பெனி தான். இது கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பிகினர்ஸாக லேர்ன் பண்ணுறதுக்கு, சைக்கிளை லேர்ன் பண்ணுறதுக்கு அந்த சப்போர்ட்டிங் வீல்லாம் கொடுத்து அழகாக ஒரு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு இந்த இன்னோவேஷன். என்றைக்குமே இன்னோவேஷன் ஒரு கம்பெனியை உயர்த்துங்கிறதுக்கு ஹஃபி ஒரு எக்ஸாம்பிள். 1955ஆம் ஆண்டு டியூன்ஸ் ஆன் 2 வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த சைக்கிள் என்ன மெயின் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேட்ரி வச்சு ஒரு பவர் ரேடியோவை இன்பில்டாக கொடுக்குறாங்க. நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டே பாட்டு கேட்டுட்டு போகிற மாதிரி. 1892ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த ஹஃபி இப்போ வரைக்கும் ஒரு புது விஷயத்தை முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸும் அடைஞ்சிட்ருக்கிறாங்க. அதே போல் இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்ட் பைக் அதுலேயுமே இவங்க ஒரு முன்னோடினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஓட்டக்கூடிய எலக்ட்ரிக் பைக்ஸு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸ், எலக்ட்ரிக் ட்ரக்ஸு இதுலேயுமே அவங்க ஒரு பெரிய புரட்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்கள்ட்ட பைசைக்கிள் மட்டும் இல்லாமல் ட்ரை சைக்கிள்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் நேம்ஸ் இன் அமெரிக்கன் பைசைக்கிள்ஸ் அப்படின்னு மட்டும் இந்த ஹஃபி பேர் எடுக்கல. இன்னோவேஷன் ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியப்படுத்துது. இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. அன்டில் தென் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். முகக்கவசம் உயிர்கவசம். பை, டேக் கேர்.